பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. ஆனா நான் இன்னைக்கு பரங்கிப்பேட்டையில இல்ல, இங்க ஏறக்குறைய வேம்பாறுன்னு சொல்லுகிற வேம்பாறுல இருக்கிற லைட் ஹவுஸ்ல இன்னைக்கு சகோதரர் விக்டர் பிரதர் அவர் கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங்காக நான் போயிட்டு சர்ச் குரோத் கான்ஃபரன்ஸ் அந்த மீட்டிங்காக நான் போறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்றேன். யோவான் 4:6 சொல்லுகிறது, அங்கு யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்த வரை அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பனா இயேசு பிரயாணத்துல இலைப்படைந்தவரை கிணற்றின் அருகே தாகத்துக்காக உட்கார்கிறார். அவருக்கு தாகம் சரீர தாகத்தில் அல்ல, ஆத்துமா தாகத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அந்த சமாரியம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று கிணற்றின் அருகே இருக்கிறார். அந்த கிணற்றின் அருகே ஒரு பெண்மணி குடத்தை தூக்கி கொண்டு வரவும் இயேசு தாகத்துக்கு தான் என்றார். இவர் பேச்சுவார்த்தை கொடுக்கும்போது அந்த சகோதரிக்கு இருக்கிற அந்த ஊழியத்தை, காத்து கொண்டு இருக்கிற ஊழியத்தை அவர் சொல்ல, அந்த அம்மா ஆண்டவருடைய வல்லமையிலே வார்த்தையை கேட்டு ஊருக்குள்ளே போய் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவரிடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிற ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இயேசு காத்திருக்கிறார் உங்களுக்காக. உங்கள் கையில தர சில ஊழியங்கள் காத்திருக்கிறார், ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். தேவ கிருபை, பலன், பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். மகிமை கூட இருந்து பெரிதான கிருபைகளை இந்த நாளில் தந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.